மும்பை ரயில் தொடர் குண்டுவெடிப்பு குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என மும்பை சயான் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தந்தை தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் மோடி அரசு வந்த பிறகு நாட்டில் தீவிரவாதம் குறைந்திருப்பதாகவும் கூறினார். குற்றவாளிகள் உடனே தண்டிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகளுக்கு தனியாக கோர்ட் வச்சு அவங்கள உடனே தண்டிக்கணும். மக்களுக்கு இப்போ 300-200 பேர் சாகுறாங்க, 300 பேர் சாகுறாங்க. தீவிரவாதிகள் இயக்கம் இப்போ நரேந்திர மோடி வந்தது முறை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஃபுல்லாக குறையணும்னா இவங்க அதிகப்படியான தண்டனை, தூக்கு தண்டனை கண்டிப்பாக அந்த 12 பேருக்கும் கிடைக்கணும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி மக்களுக்காக அந்த அரசாங்கம் போராட வேண்டும். அதே போல் இங்கே உள்ள அரசாங்கம் மக்களுக்காக போராடும். மக்களுக்காக உள்ள தீர்ப்பு தான், அரசாங்கத்துக்காக உள்ள தீர்ப்பு இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக என்ன அதிகப்படியான தண்டனை அந்த தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் போராடி கொண்டிருக்கிறது, கண்டிப்பாக கிடைக்கும். சாதாரண மக்களை குண்டு வெடிச்சு கொள்வது, அவங்க பிள்ளைங்களாம் நடுத்தரவில் நிற்கி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. எத்தனையோ குடும்பம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அதை அழிக்கிறது என்ன தீவிரவாத கொள்கை? தீவிரவாத கொள்கை என்னமோ அரசாங்கத்துக்கிட்ட பேசட்டும். தீவிரவாதிகள் சாதாரண மக்களை கொண்டு தான் அவங்க கொள்கையை நிறைவேற்றணும்னா அது பெரிய கோழைத்தனம். அது ஒரு நல்ல இது கிடையாது, பெரிய கோழைத்தனம். அந்த கோழைத்தனம் பண்ணுறவங்களை ஒழிக்கணும்னா கண்டிப்பாக மரண தண்டனை கொடுக்கறது தான் நல்லது. அப்போ தான் தீவிரவாதம் ஒழியும்.